எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். கால்சியம் சத்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய கீரைகள், தயிர், முட்டை, பால் போன்ற விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்றீங்க. உங்கள் உணவு குழாய்க்குள்ளார போய் அதுக்கப்புறம் வயிற்று பகுதியில் போய் ஜீரணமாகி நம்ம கால்சியம் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல சத்தான உணவுகள் சாப்பிட்டாலுமே உங்கள் உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்காம போயிடுது. உங்களோட எலும்புகளோட உறுதித்தன்மை குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. எதிர்ப்பு சக்திகள் பல விஷயங்கள் உங்கள் உடம்பு சரியா இல்லை அப்படிங்கிறத காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கலாம். அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய கால்சியம் இந்த உணவு குழாய் மூலமாக இங்கே வந்துடுது. ஆனால் வயிற்றுப்பகுதிக்குள்ளார இந்த குடல் பகுதியில் உறிஞ்சப்படணும் நியாயமாக. ஆனால் இந்த கால்சியம் உறிஞ்சப்படாமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம் தான் வைட்டமின் டி குறைபாடு. இந்த வைட்டமின் டி குறைவாக இருக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு தேவையான கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் உணவுலேருந்து கிடைக்காம போயிடுது. இந்த வைட்டமின் டி என்னதான் சூரிய ஒளி மூலமாக நம்மளுக்கு கிடைச்சாலும் வைட்டமின் டி குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படுது. இது எதனால் ஏற்படுது? இதை குறைக்க நம்ம உணவில் எந்த விதத்தில் வைட்டமின் டியை எடுத்து நம்ம உடம்புக்குள்ளார சேர்த்தலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஃபஸ்ட்டு வைட்டமின் டி அப்படிங்கிறது சூரிய வெளிச்சம் மூலமாகவும் நம்ம சாப்பிடக்கூடிய சில உணவுகள் மூலமாகவும் அதுவுமே நம்ம உணவு குழாய் வழியாக உள்ளார வருது. அப்படி வைட்டமின் டி என்ன ஆகணும்னா அது 2 விதமாக மாறணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு கால்சிஃபரால் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டமின் டி நம்ம உடம்புல எந்த ஆக்ஷனும் பண்ணாது. இது 2 விஷயமா மாறணும். ஒன்று 25 ஹைட்ராக்சிவிட்டமின் டி அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சிடயால்னு மாறணும். இல்லைனா 1,25 டைஹைட்ராக்சி விட்டமின் டி அப்படின்னு சொல்லிட்டு கால்சிட்ரையாலாக மாறணும். இது 2ஆக மாறினா தான் பெனிஃபிட்டு. என்னென்னா இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவில் இருந்து இந்த ஜீரண குழாய் வழியாக அதுக்கப்புறம் நம்ம உடம்புல ரத்தம் வழியாக உறிஞ்சப்படுற வைட்டமின் டி அப்படிங்கிறது கல்லீரலுக்கு போகுங்க. அந்த கல்லீரலில் தான் இந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது இப்படி கால்சிடயாலாக மாறுது. இந்த கால்சிடயால் தான் என்ன பண்ணுது, இந்த கால்சிடயால் திருப்பி குடல் பகுதியில் போய், அதாவது இந்த குடல் பகுதியில் நம்ம கால்சியம் சத்து ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது குடல்ல இருந்து உறிஞ்சப்படுறதுக்கு என்ன தேவைன்னா இந்த கால்சிடயால் தேவை. இந்த கால்சிடயால் எங்கிறது கிடைக்குதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய வைட்டமின் டி மற்றும் சூரிய வெளிச்சம் போன்ற விஷயங்கள்ல இருந்து கிடைக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன், இந்த கால்சிட்ரையால். இந்த கால்சிட்ரையால் அப்படிங்கிறது எங்கே உருவாகுதுன்னா நம்ம கிட்னிக்கல் இருக்கு இல்லையா, நம்ம கிட்னிக்கல்ல இந்த கால்சிட்ரையால் உருவாகுது. இப்போது இந்த கால்சிட்ரையால் பொறுத்த வரைக்கும் இதுவுமே இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கால்சியம் உறிஞ்சப்படுது. இதனால் நம்மளுக்கு திசுக்கள் செல்கள் வளர்ச்சி நடக்குது, நரம்புகளுக்கு உறுதி கிடைக்குது, எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, நியூரோமஸ்குலர் டெவலப்மெண்ட், இம்யூன் சிஸ்டம் இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகுது நம்மளுக்கு கால்சிட்ரையால் மூலமாகவும். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தேவை இந்த கால்சிடயால் தான். எப்படி ஒரு கொசுவோட ஆயுட்காலம் மேக்ஸிமம் ஒரு 21 நாள் 22 நாள் தான் இருக்கும். அதுக்கூட அதோட ஆயுட்காலம் முடிஞ்சிடும் கொசுவுக்கு. அதே மாதிரி இந்த கால்சிடயாலோட ஆயுட்காலம் நம்ம உடம்புல அப்படிங்கிறது நம்ம கல்லீரல்லேருந்து உற்பத்தியான இந்த கால்சிடயோட ஆயுட்காலம் 15 நாட்கள். இந்த 15 நாட்கள் நம்ம உடம்புல இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அடுத்த சைக்கிள் அடுத்த கால்சிடயால் உற்பத்தி ஆகும். இதே இந்த கால்சிட்ரையால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில மணி நேரங்கள், 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், அவ்வளோதான். ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கும். இது உற்பத்தி ஆகும், அதோட வேலையை செய்யும், செஞ்சதுக்கப்புறம் அப்படியே கரைஞ்சு போயிடும். ஸோ நம்மளுக்கு தேவை இந்த கால்சிட்ரையாலும். இதுதான் நம்ம உடம்புல கால்சியம் பாஸ்பரஸ் திசுக்கள் வளர்ச்சி இது எல்லாத்துக்கும் உதவி செய்யுது. இப்போ இந்த வைட்டமின் டி நம்ம குடல் பகுதியிலேருந்து நம்ம உடம்புக்கு உறிஞ்சப்படணும்னா நம்ம இந்த வைட்டமின் டி நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது கூடவே கொஞ்சம் கொழுப்பு சேர்ந்தா நல்லது. ஏன்னா இந்த வைட்டமின் டியை என்ன சொல்லுவோம்னா கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் டி அப்படின்னு தான் இதுக்கு பேரே. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஃபேட் சால்யுபிள் விட்டமின். ஃபேட் சால்யுபிள் அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடியது. அதனால் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின். பொதுவாகவே வைட்டமின் டி எதன் மூலமாக கிடைக்கும்னா அந்த கொழுப்பு நிறைந்த உணவுகளில் தான் இந்த வைட்டமின் டி இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இயற்கையில் நம்மளுக்கு வைட்டமின் டி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சோர்ஸ் மீன் எண்ணெய்கள்.
இந்த மீன் எண்ணெய்களில் தான் வந்து இயற்கையான முறையில் நம்மளுக்கு மிக அதிகமான உடம்புக்கு தேவையான வைட்டமின் டி சத்துக்கள் கிடைக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் காட் லிவர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் எண்ணெயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 35 mcg அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு வைட்டமின் டி கிடைக்குது. இன்டர்நேஷ்னல் யூனிட்டில் சொல்லணும்னா 1360 இன்டர்நேஷ்னல் யூனிட் அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு வைட்டமின் டி கிடைக்குது. ஸோ இந்த மீன் எண்ணெய்கள், மீன் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதில் இருக்கும், வைட்டமின் டி இருக்கும், வைட்டமின் ஏ இருக்கும். இந்த 3 விஷயங்களும் இந்த மீன் மாத்திரையில் இருக்கும். இது வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த சப்ளிமெண்ட்டு தான், ஃபுட்டு சப்ளிமெண்ட்டு தான். ஆனால் இந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டோம்னா. ஏன்னா இயற்கையில் மீனை தவிர வேறு எதுலேயும் ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதில்ல. இதனால தான் இப்போ யூஎஸ், அமெரிக்காவில் என்ன மாதிரி வைட்டமின் டி எடுத்துக்கிறாங்கன்னா, அங்கே வரக்கூடிய பால், அந்த பாலில் வந்து பெரும்பாலான பால்களில் வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் டி இதை வந்து ஃபார்ட்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது இந்த வைட்டமின் ஏ, வைட்டமின் டி சத்துக்களை அதில் ஆட் பண்ணி தான் பாலே வருது. ஆனால் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பாலை வந்து ஃபார்ட்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து பெரிய லெவலில் புழக்கத்தில் இல்லை. ஆனால் அங்கே வந்து இந்த வைட்டமின்களை பாலில் சேர்த்து அதை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவில் இன்னொன்று கிடைக்கிது, மஷ்ரூம் காளான்கள் இருக்குது பார்த்தீங்களா, யூவி ட்ரீட்டட் காளான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரா வயலட், அங்கே சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த நாடு ஒன்றுங்கிறதுனால நிறைய நாடுகளில் காளான் வந்து யூவி ஃபார்ட்டிஃபிகேஷன், அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கு இல்லையா, இது சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடியது தான். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸில் தயாரிக்கப்பட்ட மஷ்ரூம்கள், காளான்கள் சாப்பிட்றதுனாலையும் அவங்களுக்கு வந்து வைட்டமின் டி கிடைக்குதுங்கிறதுனால இந்த மாதிரியும் வைட்டமின் டிக்கள் கொடுக்கப்படுது. ஆனால் நம்ம ஊரில் வந்து இது ரெண்டுமே புழக்கத்தில் இல்லைனாலும் நம்ம காளான்கள் எடுத்துக்கலாம். காளான்கள் இப்போ ஏன்னா நான்வெஜ்ஜு, இந்த மீனை தவிர வேறு எதில் வெஜ் ஐட்டமில் வந்து நம்மளுக்கு வைட்டமின் டி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா காளானில் தான். காளான், இன்னொன்று வந்து பால் ப்ளஸ் சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது, இந்த 3 விஷயங்கள் தான் பெரும்பாலும் நம்மளுக்கு வைட்டமின் டி கிடைக்கக்கூடிய சோர்ஸாக இருக்குது. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஃபிஷ் மூலமாக கிடைக்கலாம். அப்பயுமே வந்து அந்த குறிப்பிட்ட வகை ஃபிஷ்ஷில் தான் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறோம். அந்த ஃபிஷ்ஷு வந்து இங்கே இருக்காது இல்லை. ட்ரவுட் மீன் அப்படிங்கிறது சுத்தமான தண்ணீரில் வளரக்கூடிய ஒரு மீன் வகை. பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எந்த மீன் வகையில் இந்த மாதிரி அதிகமாக கிடைக்குது அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி பாலை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்க நேரத்தில் பாலில் வந்து எப்படி நம்ம பாலை ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் இதுதான் ஒரிஜினலான விஷயங்கள். நம்மளுக்கு இயற்கையில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு நல்ல குவாலிட்டியான நம்ம ஃபிஷ்ஷு, நல்ல குவாலிட்டியான மில்க், பால், இயற்கையான பால், 3வது காளான், இந்த 3 விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு வைட்டமின் டி கிடைக்கும். இதுக்கு நம்மளுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னா நம்ம சப்ளிமெண்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா வந்து ஃபிஷ் லிவர் ஆயில், காட் லிவர் ஆயில், மீன் மாத்திரைகள் கிடைக்குது இல்லையா, அந்த சப்ளிமெண்ட்டுகள் வேணால் நம்ம டாக்டரோட ஆலோசனையோடு சாப்பிடலாம். கல்லீரல், சிக்கன், பிராக்கலி கீரைகள், கேரட்டு, பாதாம், ஆப்பிள், வாழைப்பழம், லென்டில்ஸு, பயறு வகைகள், சுண்டல், கொண்டக்கடலை, வெள்ளை, கருப்பு கொண்டக்கடலைகள், சூரியகாந்தி விதைகள், இதெல்லாம் ஓரளவு நம்ம வைட்டமின் டி கொஞ்சோண்டு இருக்குதுங்க. பட் ரிச் கிடையாது, நல்லா அதிகமாக நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் பிரச்சனை. மற்றபடி வைட்டமின் டிக்கு பல நன்மைகள் இருக்குது. ஆனால் முக்கியமான நன்மையை வந்து இந்த எலும்புகளோட உறுதித்தன்மையில் தான் இருக்குது. அதை தவிர இந்த எலும்புகள் உறுதித்தன்மை இருந்தாலே நம்மளோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், உடம்போட வளர்ச்சி, எதிர்ப்பு சக்தி போன்ற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகுது இல்லையா. இதுதான் வந்து இந்த வைட்டமின் டிக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வைட்டமின் டி கொடுத்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.